கொரோனா வைரஸ் பரவலை தடுக்க கட்டாயம் மாஸ்க் அணியணும், இடைவெளி கடைபிடிக்கணும்னு ரூல் இருக்கு. எல்லாரும் இதை கடைபிடிக்கிறாங்களான்னு தெரிஞ்சுக்க நேரடியா ஆய்வு செஞ்சோம். ஒரு பழக்கடையில 3 வியாபாரி, ஒருத்தர் மாஸ்க் போடாம கஸ்டமர் கிட்ட பழம் விற்கிறாரு. ஷாப்பிங் ஜோன் தீநகர் ஓபன் பண்ணதுல இருந்து பலர் மாஸ்க் போட்டு ஷாப்பிங் போறாங்க. ஆனா இடைவெளி கடைபிடிக்கல. மாஸ்க் போட்டிருந்தும் சரியா வாய் மூக்க கவர் பண்ணாம ஒரு லேடிஸ் கேங் ரோட்ல கதை பேசிட்டு இருந்தாங்க. விதிகளை பின்பற்றி ஆட்டோல 2 பேர் மட்டும் ஏத்தினாலும் டிரைவர் உட்பட பயணிகள் மாஸ்க கழுத்துக்கு போட்டுட்டு போறாங்க. பைக் பார்க் பண்ற இடத்துல மாஸ்க் போட்டு போனாலும் இடைவெளி இல்ல. கடையில இடைவெளி கடைபிடிக்கணும்னு சொல்றதுக்காகவே ஸ்பீக்கர் வச்சிருக்காங்க. ஆனா அதை கேட்டுட்டே இடைவெளி விடாம நிக்கிறாங்க கஸ்டமர்ஸ். இடைவெளியை கடைபிடிக்கிறார்களா என்பதை உறுதி செய்ய வேண்டும். அனைத்து வைத்திருக்க வேண்டும். ஷாப்பிங் போறவங்களும் கை பிடிச்சிட்டு தோல் மேல கைய போட்டுட்டு ஜாலியா போறாங்க. ஒரு துணி கடைக்கு கஸ்டமர்ஸ் மாஸ்க் போட்டுட்டு போறாங்க. சானிடைசர் தராரு செக்யூரிட்டி. ஆனா யாருமே லைன்ல நின்னு போகல. டியூட்டில போலீஸ் இருக்காங்க, மாஸ்க் போட்டு போஸ் தராங்க. ஆனா அவங்க கண் முன்னாடி பலர் மாஸ்க் போடாம போறாங்க, நடவடிக்கை எடுக்கல. கறிக்கடையில இடைவெளி விட்டு நின்னு இருந்தாங்க. ரேஷன் கடையில இடைவெளி இல்ல, பலர் மாஸ்க் போடல. போலீஸ்காரங்களும் மார்க்கெட் வியாபாரிகள் சிலரும் மாஸ்க் சரியா போடல. பலர் இந்த விதியை கடைபிடிக்கிறாங்க. ஒருத்தர் பொறுப்பா சானிடைசர் போட்டு கையை தொடச்சிட்டு இருந்தாரு. ஆனா மாஸ்க கழுத்துக்கு போட்டுட்டு போனாரு. பெண்கள் பலர் சேல முந்தான துப்பட்டாவதான் மாஸ்கா பயன்படுத்துறாங்க. மாஸ்க் கிளவுஸ் போட்டு ஒரு பெண் மாற்றுத்திறனாளி பிச்சை எடுக்கிற காட்சிகளை பார்க்க முடிஞ்சது. டிராபிக் போலீஸ் விழிப்புணர்வு ஏற்படுத்தினாலும் கூட்டமா தான் போறாங்க வாகன ஓட்டிகள். மாஸ்க்கு பதில் சிலர் ஹெல்மெட் போட்டு போறது புதுசா இருக்கு. பாருங்க, அதனால கிரிமினேஷன் உடனே ஒட்டிக்கும். இருக்க வந்து அதிகமாக வந்து கம்மியாக மாட்டேங்குது. நீங்களாம் நினைச்சு நீங்க வீட்டில் இருந்தால் தான் அது கம்மியாகும், இல்லைன்னா கம்மியாகாது. வெளியே வரக்கூடாது, நம்ம வந்தால் நம்ம குழந்தைங்களுக்கு வந்துடும், நம்ம ஒய்ஃபுக்கு வந்துடும், குழந்தைங்களுக்கு வந்துடும், எல்லாத்துக்கும் வந்துட்டு தெரிஞ்சு வீட்டில் இருந்தால் தான், இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியும். ஒருத்தர் விதியை கடைபிடிக்கலன்னா என்ன ஆகும்னு ஒரு எடுத்துக்காட்டு பார்க்கலாம். இந்த படத்தை சொல்லியாச்சு. இனி நம்ம கையில தான் எல்லாம் இருக்கு.